நான் பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா என்னைக்கும் நீரானடி எனக்கு கொண்டாடி ஓ என்னைக்கும் நீரானடி எனக்கு கொண்டாடி பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா என்னைக்கும் நீரானடி எனக்கு கொண்டாடி ஓ என்னைக்கும் நீரானடி அட முட்டை தேடி சொன்ன பொட்ட ஒரு நாள் கூட அடிக்க மாட்டா சனின எந்த கால படுறா பிச்சைக்கார பையமா நீ குளிக்க போன சாப்பாடு கேட்டா பாட்டு பாடி பிச்சைக்கார ஒரு பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ ஒரு பூவெடுத்து நான் வைக்கிறப்போ ஒரு பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால டே மச்சா மச்சா அவன் கூட்டி வச்சா டே மச்சா மச்சா அவன் கூட்டி வச்சா அவ வச்சதுல என்னவ உண்டாச்சு ஏ அத்தமவ சொன்னத ஒத்துக்கணும் மத்தக்கத புற வச்சுக்கணும் ஏ அத்தமவ சொன்னத ஒத்துக்கணும் மத்தக்கத புற வச்சுக்கணும் தென்பொதிக சந்தனத்தா இங்கு ஒரு பெண்ணாச்சோ தேவரல் என் முன்னே வந்து என்னாச்சோ ஒரு பூவெடுத்து நான் வைக்கிறப்போ ஒரு பூவெடுத்து நல்லவனா சாவறாடா என்னடா சாவ போற நீ இப்ப ஒருத்தர் வந்தாரு இல்ல அவர் மறுபடியும் இடத்துக்கு வருவாரா அவரா வருவாரு வரமாட்டாரு சத்தியமா சொல்றான் வரமாட்டாமா இப்ப நச்சு மாதிரி கால் மேல உள்ள போய் மஞ்சா பத்து போட்டு இருப்பான் வரமாட்டான் 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 என்னோட வந்து போஸ்ட் கொடுத்த பாத்தீங்களா இவன் தம்பி நல்ல பாம்பு நான் நினைக்கிறான் இது ஒரு ஆம்பளை கை பொம்பளை மேல படுத்த கொச்சல விடுங்க வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடி ஊர்வலமாய் போவதே மேலாடை மூடி ஊர்வலமாய் போவதே வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வெண்ணிலா ஒரு முறையேனும் திருமுகம் தானே மறந்தர வேண்டும் எனக்கு அது போதும் உனை சேர இது பார்த்து ஜென்மம் ஏழு ஜென்மம் ஏகிறேன் வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வெண்ணிலா மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிறம் போல உன்னை நான் தாங்கவே இடையிலாடும் உலகதான்
இன்னும் 7 ஜென்மம் ஏகினேன் பாவென்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே பாவென்னிலா. அது தெவிடியா பையா என்ன எதுக்கு வச்சாங்க என்னப்பா? அது தெவிடியா பையா என்ன எதுக்கு வச்சீங்க நான் தான் அடிச்சேன். ஓடிட்டான். அந்த வழியா நீ வந்துட்ட. உன் மேல தவறி படுகளோடு இருக்கட்டும். என்ன பத்தி தேவடியா போய் எனக்கு ஆமா கேப்பேன் ஏன் கேக்குற? ஏன் என்ன பையா ஏன் கேக்குற? ஏன் தெரியுமா ஆ, ரொம்ப பெட்டியாக்கி வச்சுங்க இன்னொரு நாளைக்கு வீட்டுல கை தத்து போடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அண்ணா வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமா. அண்ணன் தேடிட்டே இருப்பாரு. வானா போலாம். உங்களை நீரோடைந்து காப்பாற்றி நான் தான். அப்படியா? அட சனி முச்ச மூதியா அப்ப நீ காப்பாத்தலையா? சத்தியமா சொல்றேன், நீச்சல் தெரியாது. நான் நீ எங்க நோடுற நீ? போடா. என்னங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு எப்படித்தான் நான் நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலங்க. காயில தான் நடி சொல்ல சூத்துல சொல்றாங்க. போடா. என்னங்க என் உயிர் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. எங்க அண்ணன் தேடுவாரு, நான் வரேன். நில்லுங்க. உங்க உயிரை காப்பாற்றிக்கிறனா? ஆமாங்க. நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதுமா? வேற என்ன? உங்க பேரை கூட சொல்லல. என்னுடைய பெயர் சாந்தி. என்னுடைய பெயர் முரளி. சாந்தி. ஆ அழகான பெயர். பெயர் பெயருக்கேத்த குரு. சிரிக்காதரா ஜிலேபி வாயா. அடா 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 அடா. சாந்தி, சொல்லுங்க. உன்னை பார்த்த உடனே உன் பெயரை கேட்ட உடனே என் மனதுக்குள் எத்தனையோ மாற்றங்கள் தோன்றுகிறது. அதை நான் எப்படி சொல்வது நினைக்கும் பொழுது வார்த்தைகளே வரவில்லை கண்ணி. என்னங்க நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு சுத்தமா புரியலங்க. புரியலையா? புரியல. புரியும்படி சொல்றேன். சொல்லுங்களேன். உன் மீது எனக்கு காதல். ஐயோ காதலா? வேண்டவே வேண்டாங்க. இந்த காதல் கத்திரிக்காயா எங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. காதலிக்கிறவங்கள அண்ணன் கிட்ட சொல்லிட்டா காதலிக்கிறீங்க? ஆமா. ஆமா, அமைதியாங்க ப்ளீஸ். முதல்ல காதலிப்போம். சொல்ல வேண்டிய நேரம் வந்தா சொல்லுவோம். இல்லனா எஸ்கேப். எஸ்கேப்னா ஓடிடலாம். ஐயோ எப்படா நீ சாவ போறே? யானையே சாஞ்சு போச்சு. ஐயா போறதா நீங்க ஓடலாம். இது ஓடணுமே. டேய் நான் ஓடினா எப்படி இருக்கும் தெரியுமா? போன வாரம் பார்த்த சூத்துவா எல்லாம் எரிஞ்சிட்டு போச்சு. என்னதான் எரிஞ்சுக்குதாங்க? தூள் வாரி போட்டு வந்துக்கிறேன். தூள் வாரி வச்சுக்கிறியா? கூட பச்சை மிளகாய் வச்சுக்கோ. வச்சுக்கிறனால நீ ஓன லட்சம் அப்படி ஐயா சத்தியமா நடந்து உண்மை சொல்றேன். போன வாரம் நம்ம விழுப்புரம் பக்கம் நடந்து போயிட்டு வந்தோம். திரும்ப வருமா வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆட்டோ ஏறணும். எல்லாரும் வந்து ஆட்டோ நம்ம தான் கடைசியா வந்து ஆட்டோ டிரைவர் இன்னமா பார்த்து கூப்பிடுறாரு. தப்பா நினைக்காத, சவாரிக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரமா கூப்பிடுறாரு. இது எப்படி தெரியுமா ஓடியாரு? எப்படிடா ஓடியானா? என்னங்க உங்களை முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கல, நான் எப்படிங்க உங்களை காதலிக்கிறது? முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அதனால காதலிக்க முடியாது. என்ன பின்னால பாத்துக்கியா? இதுதான் முன்ன இதுதான் பின்னு எனக்கு தெரியும். என்னத்த காட்ட நீ காட்டினா நானும் காட்டிட்டோமா? முடியாது முடியாது. இதெல்லாம் ஒரு ஆஃபர் பயன்படுத்திக்கிறீங்க. என்னது ஆஃபரா? வேலை போக முடியாதுதான் ஆடி ஆஃபர்ல போடுவாங்க. இதுல வேலை போவாது. எப்படி சொல்ல வர? ஏங்க கத்திரிக்காய் முத்துனா கருவிதிக்க வரப்போகுது, அது அங்கே மண்ணை போட்டு பொதிக்கிறது இல்ல, அது மாதிரி இது முத்தி போன கத்திரிக்காய் இனியும் வெளியே போகாதுங்க. இப்ப நான் சொன்னியா முத்தி போன கத்திரிக்காய் கத்திரிக்காய் சொல்லாதுமா. அதுதான் 1000 வேலை இருக்குது. அந்த 1000 வேலை போட்டே வச்சியா 1000 செடியில் வளரும். ஏதோ சொந்த வந்தா மூஞ்சாலி மூஞ்சே நீ ஏன் வந்த? நீ வெளிய போ, உள்ள ஒத்துக்கு போ. வந்து எங்கடா அந்த போ பொந்துல போய் எள்ளி பொந்து சொன்னடா எலிய. வேண்டவே வேண்டாங்க, எனக்கு விருப்பமே கிடையாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். பிடிவாதம் கூடாது. நான் பிடிவாதம் தான் பிடிப்பேன். எனக்கு பிடிக்கல. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு பொட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு பொட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அடி உள்ளதே சொல்வேன், சொன்னதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், இனி ஆனந்தம் பாடுவோம். முன்னால சீரிது மயிலக்காரே, பின்னால பாயுது மஞ்சக்காரே.
பின்னால பாயுது மச்சக்காடு இதை அடக்கியாருது முரட்டிக்காடு நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமில்லை வாழாத வெற்றி அள்ளிடும் அடி விளையாடுங்க அடி ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பிறந்த ஊருக்கு புகழ தேடி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடி பிறந்த ஊருக்கு புகழ தேடி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடி 4 பேருக்கு நன்மை செஞ்சா என்னால வருஷத்துக்கு பொன்னான மகனுக்கு வாராத வெற்றி எழுதிடும் அந்த அம்மனருள் சேரும் அந்த அம்மனருள் சேரும் அடி ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் ஆடுறேன் ஆடு. பாடுறேன் ஆடு. பெரிய மனுஷன் பண்றேன் பெரிய மனசு பண்ணவே முடியாது. ஐயையோ, கத்தி, கத்தி, கத்தி. ஏய் வாரிங்க உன்னை குத்துன்னு பாக்குறியா ஆமா. அதாண்டி கிடையாது ஏன்? உன்னை நினைச்ச பாத்துக்கு நானே கொஞ்சம் சாவு நீ சாவ போறியா? நீ எப்ப அந்த நல்ல காரியத்தை செய்ய போறதா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து என்னடி காத்து சொல்ற? ஏன்னா உன் ரோதனை வண்டிலையும் தாங்க முடியல, கொட்டாயிலையும் தாங்க முடியல, வீட்லயும் தாங்க முடியல. நீ சீக்கிரம் செத்துரு, அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. ஏன்னா எனக்கு கிணத்துல குதிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன், தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன், விஷம் குடிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன். தன்னை கத்தியால குத்தின சத்துல பார்த்து கிடையாது. நீ சீக்கிரம் சாவு, நான் போற வேலைக்கு சந்தோஷம். அப்ப இவ்வளவு பேரு சாவடிச்சுக்கிறேன் ஆளு பாக்கும்போது ஒரு மார்க்கமா தான் நிக்கிறேன் இருக்கும். ஆமா. இந்த மார்க்கத்துக்கு தான் 3.5 லட்சம் ரூபாய் குத்து கூட்டு வந்தேன். என் மகனை என்கிட்ட எதுனா மக்கர் பண்ணி பேசுனேன், வாங்கின 3.5 லட்சத்துக்கும் உனக்கு 3 நாமத்தை நான் பட்டியா போட்டு உனக்கு பாய் பாய் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ராஜா. நாங்களோ ஒருத்தன் ஒரு பொம்பளை அந்த 1 ரூபாய் கொடுக்கும் போது 1 ரூபாய் எந்தன்னு ஒரு மனசு இருக்கணும். அவன் தாண்டி பொம்பளை பணத்தை கொடுப்பான். பணத்தை கொடுக்கணும். எனக்கு இல்ல எங்க ஆளுங்க எல்லாருக்குமே பொருந்தும். பொருந்தும். இவ்வளவு பணத்தை உங்களான கொடுத்துருக்கிறேனே திரும்பி வருன்ற நம்பிக்கை ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. நாங்களா மனசு வச்சு கேசவா இந்தாடா உன் பட்டு தூக்கி போடுற உட்காந்து பொறிக்கு மோடன்னு போட்டாதான் உண்டு. மறந்துட்டு விட அவ்வளவு நல்லவனா நீ? அதுக்கு வேற ஒரு வழி வச்சுங்க. வழி வச்சிருக்க? என்ன வழி சொல்லு பாப்போம். வந்து கைச்சிட்டு வந்துடும். ஐயோ அட ஆலிவாயா பாயா போட்டு பசு வாயில போடா ஒரு நாள் கைச்சிட்டு முதல்ல உங்க கபாலி வாயில போட்டுக்கோ. கைக்கு போறியா? நீ எப்படி வந்து கைக்கு போற? கைக்கு குத்தா மூடு பொத்துதான். ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு, உன்னை என் வீட்டு வாசப்பல்ல சேர்த்தா நீ வந்து கைக்கு. நான் கனவுலயே வந்து கைப்பா அந்த மாதிரி ஆளு. ஆனாப்பா நீ பின்னால தடவி தடவி கை ஏய் குத்திக்குவே குத்திக்கோ. செத்துவே. ஐயோ 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 சாமி எனக்காக உயிரை விட்டுட்டு எனக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த அமாவாசையத்தான் நான் காதலிச்சிருப்பேன். அமாவாசை இன்னும் நீ சாவலே இல்லையா? எம்பி போட்டு உள்ள போடா பொட்டே பொட்டே கேடு கட்டு போட்டே போடா உள்ள போடா போடா மூஞ்சி மூஞ்சி போட்டேன். நீங்க என்ன சாகல? ஒரு பெண்ணுக்காக சாகிற அளவுக்கு நாங்க என்ன லூசுங்களா? நாங்க எப்படி போட்டா எப்படி மணி நீங்களுக்கு தெரியுது. அந்த ஆண்டவன் எங்கள் ஆண்நிலத்தை படைக்கும் பொழுது இந்த பெண்ணினத்தை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்ற திறமை வச்சுதான் ஆண்நிலத்தை படைக்கிறான். இல்லைன்னா உங்களை அடக்க முடியுமா? எப்படி மடக்கணும் பாத்தியா? தப்பு தப்பா பேசுறானே, தப்பான தப்பு பண்ணக்கூடாது. உன்னை பார்த்த உடனே மணந்தால் உன்னைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு மனக்கோட்டை. அதுல தாண்டி தவறான வார்த்தைகள் வந்துச்சு. தவறான உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? பக்கத்துல வாங்க என்னங்க, நான் இப்போது உடைய காதலி. நான் என்ன கேட்டேன் பம்பர் ஊற பையா பகர் என்னங்க, நான் இப்போது உடைய காதலி. நான் என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்தே ஆகணும். காதலி நான் இதுல கொடுத்துதான் கொடுக்க முடியாதுன்னு காதலிக்க கூடாது. எப்படி? ஒரு உதாரணம் சொல்லிட்டா சொல்லுங்க. எங்க அம்மா இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல யாருங்க அம்மா கண்டுபிடி பார்க்கலாம். வெள்ளத்தான சென்டரா உட்காந்து எல்லாமே வெள்ள தள்ளியா தான் எப்பா. ஐயோ அதுவே கையா எங்க அம்மா. ஐயோ ஐயோ ஏம்மா அது ஒண்ணு கூட கலர் ஆகுது பா. நீங்க என்ன பண்ணணும் சிச்சி
அதான் ஒரு பொண்ணு மேல ஒரு பாசம். என்ன பாசம். எங்க அம்மா எங்க அப்பா மாதிரி. ஆமா எங்க அம்மா இருக்கிறாங்க. சொல்லு. ஏய் ராஜாடி தலைநூறுரூவா ஒரு 5 ரூபாய்க்கு தைலம் வாங்கடான்னு கேட்பாங்க. ஓய். சத்தியமா 5 பைசா இல்லைன்னு. ஆ. ஆனா காதலி நீங்க கேட்டு பாருங்க, எங்க ஆளுங்க 10 ரூபாய் வட்டி கூட வாங்கி உங்களுக்கு செய்வானுங்க. வாங்கிட்டு வந்து செய்யணும். செஞ்சாதான் அடுத்த நாள் போனை எடுப்பேன். இல்லன்னு வச்சுக்க போன் அப்பவே சுவிட்ச் ஆஃப்ல போட்டு போயிட்டே இருப்பேன். சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்கம்மா. நாங்க போன் பண்ண உங்க போன் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லு? சும்மா இருடா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். அனுபவம் ரொம்ப பேசுதா? பாத்துக்கிறேன்டி. ஏங்க வீட்டு வச்சுக்க வேலை கிடையாது. கொடுக்க மாட்டேன். அதுக்கு முதல்ல சத்தியமா தரேன். காலையில வாங்குற அம்போக பணம் ஃபுல்லா என்கிட்ட கொடுத்து. வாங்கி கொடு. செலவுகள் அதிகமாக இருக்கிறது. சரி, வாங்கிக்கோ. எங்க பாகியராஜன் எடுத்து வர காசை ஆளே காணும்.